மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் என்பதுதான் தமிழ்நாடு தற்போது அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா தூய்மை தேவதைகள். பரிதவித்து போய் நான் பார்க்க போயிருந்தேன் அந்த ராஜ்மோகன். அண்ணல் காந்தியடிகள் அகிம்சா மூர்த்தி தேசத்திற்காக 16 முறை உண்ணாவிரதம் இருந்தார். தியாக தீபம் மாவீரன் திலீபன் துளி நீர் அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சங்கரலிங்கனார் இந்த நாட்டிற்கு பேர் சுட்டுவதற்காக தான் உயிர் போகும் வரை உண்ணா நோன்பு இருந்தார். மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அவர்கள் அடைய நினைத்த இலக்கு மிகப்பெரியது, அத்தனை சுலபத்தில் அடைய முடியாது. ஆனா அக்காவும் அம்மாவும் அடைய நினைத்த இலக்கு என்ன தெரியுமா? அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும், ஒப்பந்த ஊதியம் வேண்டாம், அரசாங்க ஊதியம் வேண்டும், கழிவுகளை அகற்ற முழுமையான இயந்திரம் வேண்டும், இலவச உணவு வேண்டாம், தன்மானம் வேண்டும், அதற்கு ஒரு வருமானம் வேண்டும். அந்த தோழர்ல ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொன்னாங்க, ராஜு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், அதற்கு தமிழ்நாடு தளபதி கையில் தான் தர வேண்டும். தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்